இந்தியாவில் உள்ள பெருநகரத்தில் உள்ள விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில இருந்து சர்வதேச நாடுகளுக்கு நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. தலைநகரம் சென்னைக்கு முன்பிருந்த சர்வதேச பயணிகள் விமான சேவையை குறிப்பாக சில நாடுகளுக்கு 2 மாதத்துக்கு மேலாக சேவையை நிறுத்தியுள்ளது. இந்திய விமானங்கள் மட்டுமல்லாமல் பிற நாட்டு விமான நேரடி சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர் சரக்கு விமான சேவையை 2 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்திவிட்டது. தமிழ்நாட்டிலிருந்து வான்வெளி மூலம் ஏற்றுமதியாகவும் பொருள்கள் பெங்களூர் வழியாக சர்வதேச இணைப்பை பெறுகிறது. இதனால் சரக்கு சேவையில் 1 அல்லது 2 நாட்கள் தாமதமாக சரக்கு அனுப்பப்படுகிறது. இதனால் வாடிக்கையாளரின் நன்மதிப்பை வியாபாரிகள் பெற முடியவில்லை. முன்பு சென்னையிலிருந்து இணைப்பு பெற்றது தமிழ்நாட்டில் வளர்ச்சியை தடுக்கும் நோக்கில் உள்ளதை வெளிப்படையாக தெரிகிறது. மக்கள் சென்னை மற்றும் திருச்சி விமான நிலையத்தை சர்வதேச பயணத்திற்கு அதிகமாக பயன்படுத்தியுள்ளனர். சர்வதேச விமான சேவையை குறிப்பாக அரபு நாடுகளுக்கும் மக்கள் நேரடி விமான சேவையை அதிகமாக பயன்படுத்தி வந்த நிலையில் நேரடி சவுதி சேவையை நிறுத்தியது. மக்களை பிற நாடுகள் வழியாக சவுதி செல்வதால் காத்திருப்பு நேரம் அதிகமாகிறது. மக்களுக்கு விமான பயணம் தேவையுள்ள பகுதிக்கு, குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரத்துக்கு முக்கியத்துவம் வழங்காமல் மக்கள் விமானம் பயன்படுத்த முன்வராத பகுதியில் ஒன்றிய அரசு விமான நிலையத்தை திறந்து வைத்துள்ளது. குறிப்பாக சித்ரகூட், அசம்கார், ஸ்ரவஸ்டி, முராதாபாத் போன்ற பகுதிக்கு அவசரமாக விமான நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. திறந்த சில மாதத்தில் அத்துணை விமான நிலையமும் பயன்படுத்தாமல் பார்வை குறைபாடுகள் இருப்பதாக கூறி அத்துணை விமான நிலையத்தை மூடிவிட்டது. எந்த ஒரு திட்டமிடல் இல்லாமலும் விமான நிலையத்தை திறந்துள்ளதையும் இது காட்டுகிறது. பல ஆயிரம் கோடி மக்களின் வரி வீணடிக்கப்பட்டுள்ளதும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விமான சேவையை மற்றும் சரக்கு சேவையை சென்னை பெருநகரம் மையத்திலிருந்து மீண்டும் செயல்பட நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வியை உங்கள் முன்வைத்து